இப்போ போன வகுப்புல அதாவது அர்ஜுனனுடைய கேள்விக்கு உண்டான ஒரு பதில் வந்துட்டு இருந்தது. மனிதர்கள் விருப்பமே இல்லாமல், அவர்கள் எந்த மனிதர்களுக்குமே விருப்பம் கிடையாது துன்பத்தில் அவதிப்பட வேண்டும் என்று. விருப்பம் இல்லாமல் மனிதன் ஏன் பாவ செயல்களை செய்கின்றான், அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு பகவான் 2 விஷயங்களை சொல்றார். ஒன்று ஆசை, அது இரண்டாம் அடுத்தது கோபம். இந்த ஆசை கோபம் அப்படிங்கிறது 2 விஷயம் கிடையாது. ஆசையிலிருந்து கோபம் வருது, அந்த கோபத்திலிருந்து பிறகு எல்லாமே இருக்கு. இத பத்தி எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பதில பகவான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. நாம போன வகுப்புல ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். இந்த ஆசை அது வருது, ஆசை இல்லாத மனிதன் கிடையாது, ஆசை இல்லாமல் ஒரு பிறப்பே கிடையாது. ஏதோ ஒரு ஆசை நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். இது இயற்கையின் தத்துவம். இத நாம ஏதோ விருப்பப்பட்டு ஆசைக்குள்ள போற மாதிரி கிடையாது. ஆனா எதையுமே ஒரு கட்டுப்பாடுக்குள் வைத்துக் கொள்ள தெரிய வேண்டும். அதுதான் விஷயம். எல்லாத்தையும் கொடுத்த பகவான் பஞ்ச இந்திரியங்களை கொடுத்தார், மனசையும் கொடுத்தார். அதே நேரத்துல அறிவை வளர்த்துக் கொள்வதற்குண்டான மூளையையும் கொடுத்தார். நாம வெறும் இந்த பஞ்சேந்திரியங்களை பத்தியும் மனசை பத்தியுமே பேசிட்டு இருக்க கூடாது. பகவான் தானே இதெல்லாம் கொடுத்தார். கண்ணை படைச்சார், காதை படைச்சார், மூக்கை படைச்சார், வாயை படைச்சார், ஐம்புலன்களையும் படைத்து விட்டார். அப்புறம் மனசையும் படைச்சுட்டார். அப்புறம் சஞ்சலப்படாம இருக்கணும், எதையும் பார்க்காம இருக்கணும், பார்த்தது மேல ஆசைப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி நியாயம் அப்படின்னு கேட்கிற நமக்கு இன்னொரு கேள்வி நமக்குள்ள வரணும். அதே பகவான் தானே இந்த மூளையும் படைச்சார், ஏன் இந்த மூளையை வச்சு நம்ம அறிவை வளர்த்து கொள்ளக்கூடாது? அப்ப அதை பத்தி நிறைய பேர் சிந்திக்கிறதே இல்லை. அதை பத்தின ஒரு சிந்தனை பல பேருக்கு வர்றது கிடையாது. இந்த மூளைன்னு ஒண்ணு இருக்கு, அதை பயன்படுத்தி நம்ம அறிவை வளர்த்து கொள்ள என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாம இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயம், பகவத்கீதையினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மூளையில் பயன்படுத்தி அறிவை வளர்த்து கொள்ள என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மனமும் இந்திரியங்களும் கட்டுப்பாடுக்குள் வரும். ஆசை கட்டுப்பாடுக்குள் இருக்கும். அதாவது ஆசை எதையுமே சேனலைஸ் பண்ணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம சேனலைஸ் பண்ணணும். சேனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த எனர்ஜியிலேருந்து நமக்கு நல்ல அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சக்தியே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலே நமக்கு ஒரு பெரிய பகையாக மாறிவிடும். இந்த ஆசைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இந்த அறிவு வளர வளர என்ன ஆகும்னா, அந்த ஆசையின் போக்கு மாறிக்கொண்டே வரும். அது இந்த பக்கத்துல போற ஆசையாகப்பட்டது அந்த அறிவு வளர வளர வேறு திசையில், சரியான திசையில் அது போக ஆரம்பிக்கும். அதை பத்தி சொல்லிட்டு வரும்போதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய இந்திரியங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்றத 34வது ஸ்லோகத்துல பகவான் எடுத்து சொன்னார். இந்திரியத்துக்கு இந்திரிய விஷயத்தில் விருப்பு வெறுப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அது இயற்கையாக நடக்கக்கூடிய மனிதனுடைய இந்திரியங்களுக்கு இந்திரிய விஷயத்தில் அப்படின்னா கண்ணுக்கு கண் சார்ந்த விஷயமும், மற்றும் காதுக்கு காது சார்ந்த விஷயங்களும், மூக்குக்கு மூக்கு சார்ந்த அந்தந்த இந்திரியங்களுக்கு எது சார்ந்து இருக்கிறதோ அந்த விஷயத்தில் விருப்பு வெறுப்பு ஏற்படுகின்றது. இவை இரண்டுக்கும் ஒருவன் வசப்படல் ஆகாது. அதுதான் பகவான் சொல்ற. அது இயற்கையில நடக்கும்பா. ஆனா ஒன்னை நீ கட்டுப்படுத்திக்க. அதுக்குதான் நான் உனக்கு மூளையை கொடுத்துருக்கேன், அதுக்கு உண்டான ஸ்பேஸையும் நான் கொடுத்துருக்கேன், அதற்குண்டான விஷயத்தையும் நான் கொடுத்துருக்கேன். ஆனா நீ இந்த இந்திரியத்தையும் மனசையும் வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன்னா, நான் உனக்கு பாக்கி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை நீ கோட்டை விட்டுட்ட அப்படின்னா, அந்த மூளைங்கிறத நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்குண்டான அந்த ஸ்பேஸையும் நான் கொடுத்துருக்கேன் உனக்கு, அதையும் நீ விட்டுட்ட அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் பகவான் மறைமுகமான இந்த இடத்துல சொல்றான். இவைகள் இவனுக்கு வழித்தடைகள் ஆகலாம். வழித்தடைகள் அப்படின்றப்போ எந்த வழியில் அவன் உண்மையிலேயே செல்ல வேண்டுமோ அந்த வழியில் செல்ல விடாமல் அவனை வேறு வழிக்கு கூட்டிட்டு போயிடும். எந்த வழியில நாம போனோம் அப்படின்னா, பகவத்கீதையெல்லாம் கேட்கிற நாமக்கு ஒரே ஒரு வழிதான், என்னன்னா மோட்சத்தை அடைய வேண்டும். மோட்சம்னா என்ன? மன நிறைவு, திருப்தியான வாழ்க்கை. இது மோட்சம், வேற ஒண்ணுமே கிடையாது. இது அப்பப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
மோட்சம்னா ஒரு திருப்தியான மனநிலை, சந்திருப்தியான நிலை சொல்றோம். செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஸ்டேட், சுய நிறைவு, மன நிறைவு அடைந்த நிலை. அதுதான் நமக்கு அந்த வழியில் அதை தேடி அது இருக்கிற வழியில் நம்ம போனோம். ஆனா இந்த இந்திரியத்துக்கு இந்திரிய விஷயத்தில் விருப்பு வெறுப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அதை அதில் நாம் வசப்படல் ஆகாது. அப்படி வசப்பட்டுட்டோம் அப்படின்னா அது வழித்தடைகள் அப்படின்றப்ப இன்னொரு அர்த்தத்தையும் பார்த்தோம். வழி திருடனாக நாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை நோக்கி செல்ல வேண்டுமோ அதை நம்ம கிட்ட திருடிட்டு போயிடும். திருடிட்டு போச்சுன்னா என்ன ஆயிடும்னா நாம தப்பான வழியில போயிட்டோம். இது ஒரு ஆழமான கருத்தை நாம பார்த்த 34வது ஸ்லோகத்துல. பிறகு 35வது ஸ்லோகத்தை என்ன பார்த்தோம் அப்படின்னா, நன்றாக செய்யப்படும் பரதர்மத்தை காட்டிலும் குணமற்றதெனினும் ஸ்வதர்மமே சிறந்தது. அப்ப என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அப்போ நம்ம வழியில் இந்த வழியில போகணும் அப்படின்றப்போ அந்த வழியை எப்படி தேர்ந்தெடுத்து எப்படி அதை நான் புரிந்து கொள்வது அப்படின்றப்போ அவரவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஸ்வதர்மம். இந்த ஸ்வதர்மம்ங்கிறது ஒண்ணு. அதுல தர்மம்னு ஒரு வார்த்தையும் சேர்ந்திருக்கு. ஸ்வதர்மம் சொல்லும்பொழுது அந்த தர்மம்ங்கிற வார்த்தை அதுல சூக்ஷ்மமா அடங்கி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவரவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் கடமைகள் என்னென்ன இருக்கின்றதோ அந்த கடமைகளை தர்மத்தின் வழியில் செய்யப்பட வேண்டும். ஒரு தகப்பனாக இருக்கின்ற பொழுது அவர் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை தர்மத்தின் வழியில் செய்ய வேண்டும். என் குழந்தை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி லஞ்சமெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது ஸ்வதர்மம் இல்லை. அவர் குழந்தைய அவர் படிக்க வைக்க வேண்டியது அவருடைய கடமை. அது தப்பு இல்லை, அது அவருடைய கடமை. ஆனால் அது ஸ்வதர்மம் அப்படின்றப்போ தர்மத்தின் படிதான் அந்த கடமையை செய்ய வேண்டும். அப்போ அதற்காக சரியான முறையில் உழைத்து பணத்தை சம்பாதித்து தன் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். ஒருவேளை அவர் உழைத்து சம்பாதிக்கின்ற பணத்தில் இவர் நினைக்கிற அளவுக்கு படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொன்னோம்னா, எந்த அளவுக்கு அவருடைய அந்த சம்பாதியத்தில் தர்மத்தின் வழியில் உண்மையாக அவர் பிள்ளைகளுக்கு செய்கின்றாரோ அது எவ்வளவோ மேலானது. என் குழந்தைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்கிட்ட பொருளாதார வசதி இல்லை, தப்பான வழியில போய் பொருளை சம்பாதிப்பதற்கும் எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா என் குழந்தைக்கு படிப்பு கொடுக்கணும், பெரிய படிப்பு கொடுக்க முடியல, ஏன்னா என் நியாய வழியில் சென்று தர்மத்தின் வழியில் சென்று நான் சம்பாதித்த பொருளை வைத்துக் கொண்டு என்னுடைய குழந்தைகளுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடிந்ததுன்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவோ மேலானது. எதை விட மேலானதுன்னா, தப்பான வழியில போய் தன் கடமையை செய்வதற்குண்டான முயற்சியை செய்கின்ற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய பொருளை வைத்து தப்பான வழியில் சென்று அதிலிருந்து கிடைத்த பொருளை வைத்து உயர்வான செயலை செய்வதை விட நீ செய்த செயலின் ஆற்றல் குறைவாக இருந்தாலும் அதை செய்வதற்கு நீ தேர்ந்தெடுத்த தர்மம் என்கின்ற வழி உனக்கு மேன்மையை தரும், அது மிகவும் சிறந்தது அப்படின்ற. அப்ப அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுதர்மம்ன்ற வார்த்தையை இப்படி நாம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த ஆசிரமத்தை வைத்து அதை பற்றி நம்ம அந்த ஸ்லோகத்தை வரும்போது நம்ம அதை டீப்பா பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, மாணவர்களாக இருக்கக்கூடிய பிரம்மச்சரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் கல்வி கற்பதுதான் அவருடைய சுதர்மம். அதற்காக அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதற்குண்டான வழிகளை செய்வது சுதர்மம். ஆசிரியர்களுக்கு அவர்கள் சேவை செய்வதும் சுதர்மம். இன்னைக்கெல்லாம் ஆசிரியர்களுக்கு சேவை செய்யறோம் அப்படின்னா அது தப்பா பாக்குறான். அது ஆசிரியர்களும் குழந்தைய வேலை வாங்குற மாதிரி. அது ரொம்ப தப்பு. ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் சேவை செய்ய வேண்டும், அதுவும் அவருடைய சுதர்மத்தில் பட்டது. இப்படி சொன்னால் சுதர்மத்தில் இறந்து விடினும் நன்றையாம். அதை சுதர்மத்தை செய்து கொண்டு இறப்பது என்பது எப்படி இருந்தாலும் உறுதியான விஷயம். அந்த மரணம் எப்படி வர வேண்டும் என்றால், சுதர்மத்தை செய்து கொண்டிருப்பவன் அடைகின்ற மரணமான ஆகப்பட்டது அவனை அடுத்த பிறப்பில் உயர்ந்த நிலையில் கொண்டு போய் வைக்கும். இதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பரதர்மம் பயத்துக்கு இடமானதுன்னு சொன்னேன். ஏன்னா அடுத்தவர்களுடைய தர்மத்திற்குள் சென்று அவர்களுடைய சுதர்மத்திற்குள் சென்று நாம் அந்த செயல்களை செய்கின்ற பொழுது இட்ஸ் கால்டு என்கரேஜ்மெண்ட். அந்த என்கரேஜ்மெண்ட் என்ன ஆகும்னா நமக்கு பலவிதமான சிக்கலை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனால் வரக்கூடியது நமக்கே ஒரு பயம் வரும். இதை ஒழுங்காக பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பலவிதமான சிக்கல்களை கொண்டு வரும்.
இது ரொம்ப ஒரு ஆழமான விஷயம். இதை மெல்ல மெல்ல நம்ம புரிஞ்சுப்போம். இந்த சொதர்மம் பரதர்மம்ங்கிறதுல என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கின்றான். அதுதான் நாம் இப்போ ஆரம்பித்தோம். இச்சை இல்லாத போதும் அவனை வலியை கொண்டு புகுத்துவது போல் தூண்டி பாவம் செய்விப்பது என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டார். அதற்குண்டான பதிலை சொன்னார் பகவான். அதற்குண்டானது விருப்பமும் சினமும் அப்படின்னு சொன்னார். ரஜோ குணத்திற்கு பிறப்பது பேரழிவை செய்வது பெரும்பாவம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இந்த இடத்துல 2 விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம். அதை நம்ம அப்படியே தொட்டு வச்சோம், ரொம்ப டீப்பாக போகலை. அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். அதை நம்ம இன்னைக்கு பார்க்க ஆரம்பிப்போம் டீப்பாக. அப்போ பகவான் அர்ஜுனனுடைய கேள்வி, விருப்பம் இல்லாமல் தானே இருக்கின்ற மனிதன் எப்படி அந்த பாவத்தை செய்கிறான் அப்படின்னு கேட்கிறாரு. இச்சை இல்லாத பொழுதும் யாருக்குமே பாவம் செய்யணுங்கிற ஆசை இல்லை. அந்த இடத்துல இச்சைங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கேன் அர்ஜுனன். பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை இல்லாத பொழுதும் அவனை வலிய கொண்டு அந்த பாவத்தை செய்ய வைப்பது என்ன? ரொம்ப ஆழமான அர்த்தம் உள்ள கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் நமக்கும் வரும். வேற ஏதாவது கேள்வி வந்தாலும் நீங்க தாராளமாக கேளுங்க. ஆனால் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். கேள்விகள் நிறைய கேட்கணும். அதற்கு பகவான் கொடுக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா ஆசை. அந்த ஆசையிலிருந்து வரக்கூடிய கோபம், இதுதான் மனிதனை பாவச் செயல்கள் செய்வதற்கு காரணமாக அமைகிறது. அப்ப எது தூண்டுது அப்படின்னா, அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட டீப்பா பார்த்துப்போம். இப்போ இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான நேரடியான அர்த்தத்தை மட்டும் நாம் புரிந்து கொள்வோம். அதற்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான விஷயங்களை வருகின்ற ஸ்லோகத்தை பார்க்கின்ற போது நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அவன் மனிதனுக்கு ஆசை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசை இல்லாமல் பிறப்பதில்லை. ஆனால் இந்த ஆசையாகப்பட்டது தீவிரம் அடைகின்ற பொழுதுதான் அப்படிங்கிறாரு. ஆசை தீவிரம் அடைகின்ற பொழுது அந்த ஆசையாகப்பட்டது அதை நமக்கு பாதகமாக மாறுகிறது. எந்த ஒரு விஷயத்திலுமே பார்த்தோம்னா அதையும் அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம். இப்போ இதோட விட்டுடுவோம். ஏன்னா அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு இருக்கக்கூடிய சாம் போயிடும். ஆசையிலிருந்து அதனால் வரக்கூடிய கோபம், இதுதான் மனிதன் பாவச் செயலை செய்வதற்குண்டான தூண்டுதலாக அமைகிறது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவனுக்குள் இருக்கக்கூடிய ஆசை தான் இதற்கு காரணம். இது இனி வருகின்ற ஸ்லோகத்தில் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார். நாமளும் அந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்போம். ரஜோகுணத்தில் பிறப்பது பேரழிவு செய்வது பெரும்பாவம் அப்படின்னு சொல்றாரு. ரஜோகுணத்திலிருந்து பிறக்கக்கூடியதுதான் இந்த ஆசை. இது பேரழிவு செய்வது பெரும்பாவம். இதனை இங்கு சத்ருவாக தெரிந்து கொள். ஆசையை நாம் சத்ருவாக பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பகைவனாக ஆசையை பார்க்க வேண்டும். எப்படி சொல்லிட்டாரு பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். நம்ம வாழ்க்கையே ஆசையில தான் ஓடிட்டு இருக்கு இல்லையா? எல்லாத்து மேலேயுமே நமக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசையை வச்சுட்டு தான் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. அந்த ஆசையை வச்சுன்னு இந்த வாழ்க்கை ஓடும் போது என்ன ஆகுறதுன்னா, நாம இப்ப பகவான் சொல்லிட்டார் ஆசையை சத்ருவாக பார் அப்படின்ட்டு. யாரோட சுகமான குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கணும் அவளை பகைவனா பாருன்னு சொல்லிட்டார் பகவான். இது இங்கதான் நம்ம கொஞ்சம் திணற வேண்டியிருக்கும். இதுக்கு இன்னமும் பார்ப்போம். அப்போ இதுக்கு எப்படி ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது உபநிஷத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குதிரை கடிவாளம் ஓட்டுபவன். குதிரை என்பது மனதிற்கு சமமானது. குதிரை என்பது சுதந்திரமானது. அதை இங்க புரிஞ்சுக்கணும். மனம் என்பது சுதந்திரமானது. மனசுக்கு எப்பவுமே சுதந்திரமா இருக்கணும். இப்ப அந்த குதிரை சுதந்திரமானது. குதிரை விட்டு அது போக்குல ஓடும் இல்லையா? அப்படி குதிரை அவுத்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, அது போக்குல ஓடும். அது இங்கெல்லாம் ஓடுறதோ இங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது போக்குல அது மனதிற்கு ஒப்பிடப்படுகிறது உபநிஷத்தில். அந்த மனமும் சுதந்திரமானது. நம்ம மனசை விட்டோம் அப்படின்னா அது ஃப்ரீயா எங்க வேணாலும் போயிட்டு வரும். அதுக்கு விசா தேவையில்லை, பாஸ்போர்ட் தேவையில்லை, டிக்கெட் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. எதுவுமே இல்லாம இந்த மனசு எங்க வேணாலும் போயிட்டு வரும்.
அப்படிப்பட்ட சுதந்திர தன்மை உடையது இந்த மனசு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த குதிரைக்கு எப்படி அதன் போக்கில் ஓட வேண்டும் என்பது இயற்கையோ, மனதிற்கும் அதுபோல்தான் அதன் போக்கில் போக வேண்டும் என்பது மனதின் இயற்கை. நாயோட வால் வளைஞ்சிருக்கும், அது இயற்கை. அந்த இயற்கையை புரிந்து கொண்டு விட்டால் நம்ம அதை போய் தொந்தரவு பண்ண மாட்டோம். இன்னதுக்கு இன்னும் இயற்கை சுபாவங்கள் இருக்கு, அதை புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நாம இருந்துட்டோம் அப்படின்னா அது நம்மளை தொந்தரவு பண்ணாது. துஷ்டனை கண்டால் தூர விலகு சொல்லியிருக்கோம் தமிழ்ல பழமொழி. துஷ்டனை கண்டால் தூர விலகு. ஒரு டவுட் கேட்கலாமா? தாராளமா கேளு. அதாவது அனைத்திற்கும் ஆசைப்படுன்னு ஒருத்தர் சொல்றா பார்த்தா, ஆசைங்கிறது அதாவது நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு ஒர்க் பண்றோம், நம்ம வந்து மிகச்சிறந்த வகையில அதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படும் போதுதான் நல்ல வகையில உள்ள ஆசை வந்து தேவை. அது இல்லைன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டோ அப்கிரேடேஷனோ இருக்காது. வாழ்க்கையில இருக்கிற ஸ்டேட்டஸ்லயே இருப்பா எல்லாம். இதுவே போதுங்கிற நிலைமையோ இதுவோ வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஆசையில டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? நல்ல விஷயத்துக்கு ஆசைப்படுறதுங்க. அனைத்திற்கும் ஆசைப்படுன்னு ஈஷா இவர் சொல்றாரு. அப்பதான் வந்து நம்ம அடுத்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தமிழ்ல இன்னொரு பழமொழி இருக்கு, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அதனுடைய அர்த்தம் என்ன? அது செல்வத்தை பொறுத்த அளவுக்கு இல்ல, செல்வம் மட்டும் கிடையாது, போதும்னு நினைச்சாதான் நமக்கு திருப்தி இருக்கும். அப்போ எதுக்காக நம்ம ஆசையை வளர்த்துக்கிறோம் சொல்லுங்க? எதை அடையறதுக்கு ஆசை வளர்க்குறோம்? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அடுத்தது நாம அடைய வேண்டும், அப்பதான் நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், கோல் வச்சுட்டு அப்பதான் வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய ஆசை எங்க போகுது? நீங்க முதல்ல அந்த பேஸ புரிஞ்சுட்டு அப்புறம் டைரக்டா உங்க பாயிண்ட்டுக்கு வரும். அனைத்திற்கும் ஆசைப்பட, அதாவது சொல்றவா அந்த கான்டெக்ஸ்ட நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது யாரு கையில எது கிடைச்சா அது எப்படி பயன்படுத்தப்படும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு டாக்டர் கையில கத்தி கிடைச்சா அது என்ன பண்ணும்? அந்த கத்தி எப்படி பயன்படும்? ஒரு கொலைகாரன் கையில அந்த கத்தி கிடைச்சா அது எப்படி பயன்படும்? ஒரு குழந்தைகிட்ட அந்த கத்தி கிடைச்சா அது எப்படி பயனாகும்? அப்படிங்கிறது அந்த கத்திக்கு ஒரே ஒரு வேலை தான். அது மூர்ச்சையா இருக்கிறதுனால அது எதில் பட்டாலும் அது நரைக்கிடும். அது கத்தியினுடைய சுபாவம். அது கத்திக்கு இயற்கையாகவே இருக்கு. ஏன்னா அது மூர்ச்சை இருக்கு. அது மூர்ச்சை இல்லைன்னா அது கத்தியே கிடையாது. இட்ஸ் ஒன்லி a metal piece. கத்தின்னு சொன்னால அது கூர்மையாக இருக்கு. அப்ப அந்த கூர்மையாக இருப்பதனால் கத்தியினுடைய ஒரு இயற்கை சுபாவம் என்னன்னா வெட்டும். அது டாக்டர் கையில கிடைக்கும் பொழுது வெட்டுது. ஆனா எதுக்காக வெட்டுதுன்னா ஒரு மனிதனின் உயிரை காப்பதற்காக அந்த கத்தி வெட்ட பயன்படுகிறது. ஒரு ஒரு கொலைகாரங்கையில் அந்த கத்தி கிடைச்சதுன்னா அவன் சுயநலத்திற்காக மற்றவர்களை வெட்டி கொன்று அந்த அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை அடைவதற்கு அந்த கத்தி பயன்படுத்தப்படுகிறது. ஒரு குழந்தை கையில ஒரு கத்தி கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த கத்தி யாரை வெட்டும், அந்த குழந்தையே வெட்டுமா இன்னொன்னத்தை வெட்டுமான்னு தெரியாது. ரொம்ப ஒரு ஆபத்தான நிலை. ஒருத்தர்கிட்ட அந்த டாக்டர் கிட்ட சரியான அறிவு இருக்கிறதுனால அந்த கத்தி அவர்கிட்ட போகும்போது அந்த கத்தி நல்ல விதத்துல பயன்படுறது. ஒரு கொலைகாரங்கிட்ட தவறான அறிவு இருக்கிறதுனால அந்த கத்தி தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு குழந்தை கிட்ட அறியாமை இருக்கிறதுனால அந்த கத்தி எப்படி பயன்படும், என்ன விபரீதத்தை விளைவிக்கும் தெரியாது. ஆனால் விபரீதத்தை விளைவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அங்கு நடப்பதற்கு காரணம் அறியாமை. அப்ப நீங்க சொல்ற அதே விஷயத்துக்கு வந்தோம்னா இந்த ஆசைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு கத்தி. இந்த அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிற அந்த சொல்லாகப்பட்டது யார் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அது அவரவருடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. இப்ப சில பேர் சொல்லுவா, அப்பா அப்படிப்பட்ட ஆளே சொல்லிட்டாருப்பா,
அத்தனைக்கும் ஆசைப்படு. அப்ப நம்ம இஷ்டத்துக்கு ஆசைப்பட வேண்டியதுதான், எல்லாத்தையும் அனுபவிப்போம். அவர்கள் தவற அந்த அவர்களுக்குள் எப்படிப்பட்ட அறிவு இருக்கிறதோ அந்த அறிவை வைத்துதான் அவர்களிடத்தில் செல்லக்கூடிய ஒரு விஷயமாகப்பட்டது பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிற ஒரு ஒரு அறிவு ஒரு விஷயமாகப்பட்டது ஒரு பக்தனிடத்தில் போய் சேர்ந்தால் அனைத்து இறைவனையும் தொழுவதற்கு ஆசைப்படுவோம் சொல்லி அவன் அதை எடுத்துப்பான். அத்தனைக்கும் ஆசைப்படு. இறைவனை மேலும் மேலும் தொழலாம். என்னென்ன இறைவன் இருக்கிறானோ, என்னென்ன வடிவத்துல கடவுள் இருக்காரோ அவர் எல்லாரையுமே தொழுவோம். அத்தனைக்கும் ஆசைப்பட. இருக்கின்ற அனைத்து கடவுள் மீதும் ஆசையை வளர்த்துக்கொள். எல்லா ஸ்லோகங்களையும் படி. அவன் அப்படி எடுத்துட்டு போயிடான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடியது பக்தி. அவன்கிட்ட இந்த சொல் போய் சேர்ந்ததுன்னு அவன் அப்படி எடுத்துப்பான். சுகபோகத்தில் வாழக்கூடியவனிடத்தில் இந்த சொல் போய் சேருகின்ற பொழுது அப்பா அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லிட்டாரு. இனி வாங்கி போடு வீட்டுல அத்தனைக்கு சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அதுக்குள்ள போவோம் சொல்லி அதுக்குள்ள அவன் போயிடுவான். இந்த அறியாமையில இருக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட இந்த செய்தி போய் சேர்ந்ததுன்னா அவனுக்கு இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் போகணுமான்னு தெரியாம அவன் குழம்பி போயிடுவான். பக்தன் போறானே அந்த பக்கம் போனோமா, இந்த போகத்துல இருக்கானே சுக வாழ்க்கை அனுபவிச்சிருக்கான் அந்த பக்கத்துல போனோமா, எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அறியாமை, அந்த அறியாமையில இருக்கக்கூடிய இடத்தில் இந்த போய் சேர்ந்தது அப்படின்னா அவன் தன்னையும் அழித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு, பலரையும் அழித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அத்தனையும் அறியாமையினால் செய்யக்கூடியது. ஏன்னா அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும். அப்ப இந்த பகவத்கீதையை நாம் படிக்கின்ற பொழுது இந்த இடத்தில் ஆசை அதை விட்டு விலக வேண்டும், அந்த ஆசையை விட்டு விலக வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அர்ஜுனனுடைய கேள்வி எப்படிப்பட்ட கேள்வியாக இருக்கிறது? விருப்பம் இல்லாமலேயே பாவச் செயல்களை பாவம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் இல்லாமலேயே எதனாலோ தூண்டப்பட்டு அவன் பாவம் செய்கின்றானே ஏன் அப்படின்ற. அப்ப இந்த இடத்துல ஆசையை பற்றி நாம் குறிப்பிடுகின்ற பொழுது அந்த ஆசையாகப்பட்டது பாவச் செயல்களை செய்வதற்கு உந்துதலாக இருக்கக்கூடிய விஷயம். ஞானி ஒருவனுக்குத்தான் ஆசை இருக்காது, பக்தனுக்கும் இறைவனிடத்தில் ஆசை இருக்கும். அந்த ஆசையாகப்பட்டது போற்றக்கூடியது. அந்த ஆசை அவனை மேலும் மேலும் சரியான இடத்தில் கொண்டு போய் விடும். பக்தி இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசை, இறைவனை துதிக்க வேண்டும் என்ற ஆசை, அவன் நாமத்தை பாட வேண்டும் என்ற ஆசை அவனை மேலும் மேலும் பண்படுத்தும். அவனுக்கு அந்த ஆசை துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்காது. நாம் எத்தனையோ நாயன்மாருடைய கதைகள் பார்த்திருக்கோம், ஆழ்வாருடைய கதைகள் பார்த்திருக்கோம், துக்காராம், துளசிராம், இந்த மாதிரி வாழ்வுடைய கதையெல்லாம் பார்த்திருக்கோம். எல்லாருமே இந்த இறைவன் மீது ஆசைப்பட்டு அவர்களை அடைவதற்குண்டான ஒரே வழியில தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனா அவளுக்குள்ள ஒரு ஆசை இருந்து அந்த இறைவனை நான் அடைய வேண்டும். ஏதோ ஒன்று, அது ராமரோ சிவனோ கிருஷ்ணரோ யாரோ, அந்த ஆசையாகப்பட்டது அவர்களுக்கு இறைவன் அருள் கிடைத்து அவருடைய வாழ்க்கை இன்னமும் சிறப்பாக இருப்பதற்குண்டான வழியாக மாறியது. ஏன்னா அந்த ஆசை சரியான அந்த ஒரு டாக்டர் கையில கிடைச்ச கத்தி மாதிரி. ஆனா பெரும்பாலான பாப்புலேஷனோட ஆசை எங்க போகிறதுனா போகத்துக்குள்ள போறது. அது எதுக்குன்னா ஒரு டெரரிஸ்டோட கையில கிடைச்ச ஆசை மாதிரி. தன் சுகத்திற்காக அந்த கத்தியை பயன்படுத்தி அவர்களை கொன்று அதில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிப்பது. அப்போ உங்க கேள்விக்கு எப்படி இந்த பதில் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆசை என்பது ஒரு இப்போ ஞானி எடுத்தோம்னா அந்த இடத்துல அறியாமை என்ற குழந்தை இடத்துல அந்த ஞானி இடத்துல அந்த ஆசை என்பது துளி கூட இருக்காது. நமக்கு லைஃப்ல மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அது எதற்காக அந்த மோட்டிவேஷன், எதை அடைவதற்காக ஆசைப்படுகிறார், எதன் மீது நீ ஆசைப்படுகிற அப்படின்றப்போ அது பக்தியின் மீது ஆசை, இறைவன் மீது ஆசை, தர்மத்தின் மீது ஆசை, தர்மப்படி வாழ வேண்டும் என்ற ஆசை, இது போன்ற ஆசைகள் மனிதனை மேம்படுத்தும். ஆனால் அதர்மத்தின் மீது வரக்கூடிய ஆசையாகப்பட்டதுதான் மனிதனுக்கு பாவச் செயல்களை செய்வதற்குண்டான காரணமாக இருக்கு. அப்ப இந்த இடத்துல பகவான் சொல்லக்கூடிய அந்த ஆசையை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அதை சேனலைஸ் பண்ணணும். அதை சேனலைஸ் பண்ணி கரெக்டான வழியில் கொண்டு போனால் இட்ஸ் லைக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
காட்டாத்து வெள்ளம் போல ஓடிட்டு இருக்கு நதி. அந்த இடத்துல ஒரு டேமை கட்டணும். அந்த வாட்டர் தேக்கி வச்சு அந்த சேனலைஸ் பண்ணும்போது நமக்கு அது வந்து ஹைட்ரோ எனர்ஜியாக மாறுறது. அதை வச்சு நம்ம எதுக்காக பயன்படுத்திக்கலாம். ஊருக்குள்ள வெள்ளம் வராது. தேக்கி வச்சதுனால வறட்சி வரும்போது அந்த வெள்ளத்தை வெளியில விட்டு அந்த வறட்சியான பூமிக்கு நம்ம வெள்ளத்தை அனுப்பலாம். இப்படி பல விதங்களுக்கு, ஏன்னா அதை நம்ம சேனலைஸ் பண்ற ஒன்று அந்த சேனலைசேஷன். ஆனா இந்த இடத்துல பகவான் சொல்லக்கூடியது அர்ஜுனனுடைய கேள்வி. ஆனா நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க, அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. ஏன்னா நம்ம அது மேலோட்டமா நல்லா விளக்கம் சொன்னேன். தேங்க்யூ. அது மேலோட்டமா பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா அதே விஷயத்துல தமிழை சொல்லியிருக்கா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. உண்மையிலேயே அதுதான் வாழ்க்கையை பொன் செய்யும் மருந்துன்னு. என்னன்னா அந்த இடத்துலயும் பொன், தங்கம்ங்கிற வார்த்தையை தான் வச்சா, வேற எதையும் வைக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தக்கூடியது போதும் என்ற மனம். அந்த மனம் வர வேண்டும் என்றால் நம் பக்தியையும் தாண்டி கர்மயோகத்திற்கும் தாண்டி ஞான யோகத்திற்குள் சென்று ஞானத்தை பெற்று ஞானி ஆகின்ற பொழுதுதான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக அமைகின்றது. அது ஞானிக்கு தான் பொருந்தும். நாமெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த ஆசையை நல்ல வழியில கொண்டு போகணும். இறைவன் மீது ஆசை, பக்தி மீது ஆசை, தர்மத்தின் மீது ஆசை கொண்டு போகணும். தப்பே இல்லை. அவ்வளவு நாயன்மார்களுடைய கதைகளும் ஆழ்வாருடைய கதை அதை சொல்லும். இங்க கேள்வி எதை குறிக்கிறது அப்படின்னா பாவத்தை தூண்டக்கூடிய செயல். அப்ப அந்த பாவம் சம்பந்தமான பதிலை பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னன்னா, ஆசைதான் காரணம். எதன் மீது ஆசை? சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை. அந்த சுகத்தை அனுபவிப்பதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஆசை என்ன பண்றதுன்னா, அதை அடைய வேண்டும், அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு அடிக்டா மாறக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு போய் விட்டுறது. அப்போ அதில் நம்ம நினைச்ச மாதிரி இந்த சுகத்துல வேறுபாடுகள் வருகின்ற பொழுது கோபம் வருது. கோபம் வரும்பொழுது தவறா, அப்போ இந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவே தவறான வழியில போயிடுறேன். ஏன்னா எனக்கு பத்த மாட்டேங்கிறது. ஏன்னா இப்ப இன்னைக்கு லஞ்சம் வாங்குறவா, தப்பான வழியில போறவாள்லாம் பாருங்க, தப்பான வழியில போறவாள்லாம் ஏன்னா அவளுக்கு கிடைச்சா பத்த மாட்டேங்குது. அப்போ அந்த ஆசை அந்த அளவுக்கு அவளுக்குள்ள ஆசை, பணத்தின் மீது ஆசையோ அல்லது பணத்தால் கிடைக்கக்கூடிய பொருளின் மீது ஆசையோ அல்லது பணத்தால் கிடைக்கக்கூடிய அதிகாரம் அகங்காரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையோ, ஏதோ ஒரு ஆசை. அதனால அவ பாவ செயல்களை செய்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு இங்க என்ன சொல்றாங்க, அதிலிருந்து விலகி வா, அதை சத்ருவாக பார். ஏன்னா அது உன்னையே நாசம் செய்துவிடும். பகைவனை உன்னிடனேயே வைத்துக் கொண்டிருக்கின்றாயே, பகைவனோடே நீ வாழ்கின்றாயே, எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்றேன். உங்களுக்கு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு என்ன, அந்த கேள்வியில இருந்தா இப்ப இது இப்படி பிரிச்சு பார்க்கும்போது, நீங்க இந்த கேள்வி கேட்கலன்னா நானே இந்த அளவுக்கு டீப்பா சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ சூப்பர், தேங்க்யூ. அப்போ இந்த இடத்துல இந்த குதிரை மனம் சுதந்திரமானது, அது அப்படிதான் இருக்கும். அடுத்தது கடிவாளம். இந்த கடிவாளம்ங்கிறது அறிவோடு ஒப்பிடப்படுது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மூளையை நம்ம நிறைய நேரத்தில் மறந்துடுறோம். பஞ்ச இந்திரியங்களையும் மனசையும் தான் நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான இது பண்ணும்போது அதெல்லாம் இருக்கே, அப்புறம் எதுக்கு படைச்சார், இதையும் படைச்சார், அதையும் படைச்சார், கண்ணையும் படைச்சிட்டு ஒரு அழகான வஸ்துவும் படைச்சிட்டு பார்க்கப்படாது, அது மேலே ஆசை வரக்கூடாதுன்னு சொன்னால் இது என்ன நியாயம் அப்படின்னா, அப்போ நம்ம கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி என்ன, அதே இறைவன் தானே மூளையும் படைச்சார், அதையும் பயன்படுத்து. நீ எந்த அளவுக்கு கண்ணை பயன்படுத்துறியோ அதே அளவுக்கு மூளையும் பயன்படுத்து. அந்த மூளை என்ன பண்ணுன்னா அதற்குள்ள போய் சேரக்கூடிய அறிவாகப்பட்டது கடிவாளமாக மாறும். ஓட்டுபவன் யார்? நாம். மனம் என்கின்ற குதிரையை அறிவு என்ற கடிவாளத்தை வைத்து ஓட்டுகின்ற பொழுது அந்த மனம் என்பது என் கட்டுப்பாடுக்குள் இருக்கும். அந்த அறிவு தான் நம்ம இந்த பகவத்கீதையில தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அப்படிப்பட்ட ஒரு அறிவைத்தான் பகவான் இங்கு நமக்கு கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்து விட்டார், நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். அவர் கொடுத்துட்டார், நாம தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாரு. ஆசையே பாவத்திற்கு காரணம், இதை பகைவனாக கருதி என்று சொன்னவர் 38வது ஸ்லோகத்துல இன்னும் ரொம்ப அழகா சொல்றார்.
நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பெட்டரான ஆன்சர் கிடைக்குமோன்னு தோன்றது எனக்கு. இன்னும் கூட ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்ப்போம் என்னன்ட்டு. என்ன அழகா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சொல்றாரு பாருங்களேன். இதுதான் பகவத்கீதையில நாம் எப்பவுமே சொல்றது இதுதான். அவ்வளவு இத மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இப்படி ஒரு விஷயம், ஒரு 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 பெரிய விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் பகவத்கீதையை தவிர வேற எதுல இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா உபநிஷத்துல ஒரு பெரிய லெவல்ல போய் நம்ம உட்காந்து படிக்கணும். அந்த லெவல் வேற. ஆனா அவ்வளவு பெரிய விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணிருக்காரு. எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணிருக்காருன்றத 38ஆம் ஸ்லோகம் பார்க்கும்போது நீங்களே பாராட்டுவீர்கள் பாருங்க. புகையினால் தீ சூடப்பட்டிருப்பது போலவும், கண்ணாடி அழுக்கால் மாசுபடுவது போலவும், தசையால் கர்ப்பம் மூடப்பட்டுள்ளது போலவும் இவ்வுலகை சூழ்ந்திருக்கிறது ஆசை என்னும் திரையினால் ஆத்மஸ்வரூபம் மூடப்பட்டிருக்கிறது. எதுக்கு இந்த 3 விஷயத்தை எடுத்தாருங்கிறத பார்க்கணும். ஸ்லோகத்தை அப்படியே பார்த்துட்டோன்னு ஏதோ நெருப்பு புகை சூழ்ந்திருக்கு, அதனால நெருப்பு தெரியல. கண்ணாடியில் அழுக்கு இருக்கிறதுனால கண்ணாடியோட பார்க்க முடியல. கர்ப்பத்துக்குள்ள தசைக்குள்ள கர்ப்பம், அதாவது குழந்தை இருக்கிறதுனால அது வெளில வரல, அதை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி மேலோட்டமா எடுத்துக்கிட்டான்னா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இவ்வளவு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆசை என்னும் திரையினால் ஆத்மஸ்வரூபம் மூடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 3 விஷயத்தை நம்ம ஆழமா புரிஞ்சுப்போம். புகையினால் தீ சூழப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்பெல்லாம் வீட்டுல புகையே வர்றது கிடையாது. ஹோமம் பண்ணினாலே உடனே எல்லாரும் வெளியில போயிடுறாரு. பாவம் அந்த வாத்தியார் மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு அவர் கொடுத்த காசுக்கு ஹோமத்தை பண்ணின்னு உட்காந்துருப்பா. பாக்கி எல்லாம் அந்தந்த ரூம்ல போய் கதை வேலைச்சுருவா. ஐயோ ஒரே புகை, குழந்தை வெளில விடாதீங்க அப்படி இப்படின்ற. புகைன்னு ஒண்ணு வந்ததுனால இன்னைக்கு ஹோமத்தில் தான் புகை வருது. முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தேன்னா வீட்டுல அடுப்பு மூட்டி, கறி அடுப்பு மூட்டி, விறக வச்சு எல்லாம் ஊதும் போது புகைங்கிறது இருந்துட்டே இருக்கும். சமைக்கிறதுக்கு அதுதான், வெந்நீருக்கு அதுதான், எல்லாத்துக்குமே அப்படி இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலுமே நெருப்பு ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பார்த்தா அந்த புகை மூடிடும். ஆனா என்ன ஒரு அம்சம் பார்ப்போம். நெருப்பை புகை சூழ்ந்திருந்தாலும் அந்த புகையை விலக்குவது சுலபம். நல்லா கேளுங்கோ. நெருப்பை புகை சூழ்ந்திருந்தாலும் அந்த புகையை விலக்குவது சுலபம். ஆமாம் தானே? இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ஈஸியா அந்த புகையை விளக்கலாம் இல்லையா? நெருப்பு சூழ்ந்திருக்கிற புகையை அப்படி சும்மா ஒரு விசில் எடுத்து வீசினா புகையெல்லாம் பறந்தே போயிடும். ரொம்ப எஃபர்ட்லாம் தேவை. இது எதற்கு சொல்கிறார் என்றால், சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவனுக்கு இருக்கக்கூடிய ஆசையை விலக்குவது சுலபம். இப்ப நீங்க கேட்ட கேள்வியோட வரும். அவங்க போயிட்டாங்க கேட்டாங்க, நல்ல கேள்வி. அந்த கேள்வியோட வந்தோம்னா, சத்துவ குணத்தில் இருப்பவனுக்கு ஏற்படக்கூடிய ஆசையை விலக்குவது ரொம்ப சுலபம். ஏன்னா சத்துவ குணத்தில் இருக்கான். எப்படி நெருப்பை புகை சூழ்ந்திருக்கிறதோ அந்த புகையை ஊதினாலே அந்த புகை விலகி போயிட நெருப்பு தெரியும். அப்ப அவனுக்கு சத்துவ குணத்தில் இருப்பவனுக்கு ஆசை இருந்தால் அந்த ஆசையை விலக்குவது சுலபம். இங்க மறுபடியும் அடுத்தது என்ன சொல்றாரு? கண்ணாடி அழுக்கால் மாசுபடுவது போல். கண்ணாடி மேல அழுக்கு நல்லா படிஞ்சிருக்கு. இப்ப கண்ணாடி நம் முகத்தை காட்டக்கூடியது, பிரதிபலிக்கக்கூடிய சக்தி உடையது கண்ணாடி. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த கண்ணாடி பிரதிபலிக்க மாட்டேங்கிறது. ஏன்னா அது மேல அழுக்கு பதிஞ்சிருக்கு நல்லா. இப்ப அதை கொஞ்சம் மெனக்கட்டு கிளீன் பண்ணணும். அதுக்கு ஒரு சோப்பு தண்ணி எல்லாம் போட்டு, துணியை போட்டு நல்லா தொடச்சு கிளீன் பண்ணணும். கொஞ்சம் மெனக்கடணும். அந்த அழுக்க போக்கி உள்ள இருக்கிற கண்ணாடியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் மெனக்கடணும். இது யாருக்குன்னா ரஜோகுணம் இருக்கக்கூடியவனுக்கு. ரஜோகுணம் இருக்கக்கூடியவனுக்கும் பொருள் மீது, அதன் மீது ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த ஆசையை விலக்குவது கொஞ்சம் மெனக்கடணும், சிரமப்படணும். சிரமப்பட்டா அந்த ரஜகுணத்துல இருக்கிறவன்ட்ட இருக்கக்கூடிய ஆசையை விலக்கிடலாம். இதெல்லாம் நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு, என்கிட்ட ஆசை இருக்கே எப்படி விளக்குறதுன்னா, அதான் சொல்ல, சத்துவகுணம் இருக்கக்கூடியவனுக்கு ஆசை இருந்ததுன்னா அது ஈஸியா விளக்கிடலாம். அதை விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு விளக்க வேண்டியது ரஜோகுணம் உடையவன் இடத்தில் இருக்கக்கூடிய ஆசை. இனி மூன்றாவது என்ன சொல்லுகிறார்னா,
தசையால் கர்ப்பம் மூடப்பட்டுள்ளது. கர்ப்பப்பைக்குள் இருக்கக்கூடிய அந்த குழந்தை எப்படி அந்த தசைகள் அந்த குழந்தையை மூடி இருக்கின்றதோ அதெல்லாம் நம்ம நினைச்சாலும் விளக்க முடியாது இல்லையா? யோசிச்சு பாருங்க. இல்ல எனக்கு உடனே எனக்கு குழந்தை வேணும், எடுத்துருங்க குழந்தைய, முடியுமா? முடியாது. அது காலம் வருகின்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அந்த குழந்தை வெளியே வருகின்ற காலம் எப்பொழுது வருகிறதோ அது வருகின்ற வரைக்கும் அந்த குழந்தையை பார்ப்பதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அது வரைக்கும் அது தசையால் மூடப்பட்டிருக்கும். அப்ப இது யாரோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டோம்னா, தமோ குணத்தில் இருப்பவனிடத்தில் ஆசை தோன்றினால் அதை விலக்குவது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவனாகவே உணர்ந்து மாறுகின்ற காலம் வருகின்ற வரை காத்திருக்க வேண்டியதுதான். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த ஆசைங்கிறது இப்படிப்பட்டதுதான். ஆனா யாருகிட்ட ஆசை இருக்கக்கூடிய ஆசையை எப்படி எடுத்துடலாம்? அப்போ சத்துவகுணத்தில் இருப்பவனுக்கு ஆசைங்கிறது தீயை சூழ்ந்திருக்கக்கூடிய புகை சுலபமாக நீக்கிவிடலாம். ரஜோகுணத்தில் இருக்கிறவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசையாகப்பட்டது கண்ணாடி மீது படிந்து இருக்கக்கூடிய அழுக்காகப்பட்டது கொஞ்சம் சிரமப்பட்டு அதை நீக்க முடியும், ஆனால் நீக்க விடலாம். ஆனால் தமோ குணத்தில் இருக்கக்கூடியவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசையாகப்பட்டது எப்படின்னா, அது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை, தசையால் மூடப்பட்டு இருக்கக்கூடிய கர்ப்பம்னா குழந்தையை போன்றது. அதுவாகவே காலம் கணிந்து வெளியே வருகின்ற பொழுதுதான் அந்த குழந்தை கண்ணுக்கு தெரியும். அதுபோல் தமோ குணத்தில் இருப்பவன் ஆசைப்படுகின்ற பொழுது அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசையாகப்பட்டது அவ்வளவு எளிதில் விளக்க முடியாது. அவனாகவே மனம் மாறி நாம் இதிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற எண்ணம் வருகின்ற பொழுதுதான் அவனுக்கு அந்த ஆசையிலிருந்து வெளியே வர முடியும். நல்ல ஒரு இதை மிஸ் பண்ணிட்டே நீங்க. டிஜிஎம் மேடம் போயிடுத்து, ஆடியோவும் இல்ல வீடியோவும் இல்ல. 38வது ஸ்லோகத்துல நீங்க கேட்ட கேள்விக்கும் சம்பந்தமான ஒரு விஷயம் வரதா இருந்தது. நான் உங்களுக்காக ஒரு வாட்டி சொல்றேன்னா, 38வது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, புகையினால் தீ சூழ்ந்திருப்பது போலவும் கண்ணாடி அழுக்கால் மாசுபடுவது போலவும் தசையால் கர்ப்பம் மூடப்பட்டுள்ளது போலவும் இவ்வுலகை சூழ்ந்திருக்கிறது. ஆசை என்னும் திரையினால் ஆத்மஸ்வரூபம் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 உதாரணங்கள் கொடுத்தார். புகையினால் தீ சூழ்ந்தப்பட்டிருப்பது அப்படின்றப்ப, புகையை தீ சூழ்ந்திருந்தால் அந்த தீயை விளக்குவது சுலபம். ஊதிட்டாலே அந்த புகை போயிடும். அந்த புகை விளக்குவது சுலபம். மன்னிக்கணும், கொஞ்சம் விசிறி எடுத்து வீசினாலும் அந்த புகையெல்லாம் போயிடும், தீ தெரிஞ்சிடும். அது எதோட ஒப்பிடுறார் அப்படின்னா, சத்துவகுணத்தில் இருப்பவனிடத்தில் ஆசை வந்தால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசையை விளக்குவது சுலபம். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, கண்ணாடி எப்படி அழுக்கு அந்த கண்ணாடியை மாசுபடுத்தி அந்த கண்ணாடி தெரியாம பண்றது, அது எதற்கு சமானம்னா, ரஜோகுணம் இருக்கக்கூடியவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை. எப்படின்னா, கண்ணாடியில் ஆழமா அழுக்கு படிஞ்சிருக்கும் போது அதை ஃபூன்னு ஊதினாலோ லேசில் அதை எடுக்க முடியாது, கொஞ்சம் சிரமப்படணும். அது மேலே சோப்பு தண்ணியெல்லாம் போட்டு தொடச்சி கடிச்சு எல்லாம் பண்ணினாலும் அந்த அழுக்கு போகும், கண்ணாடி தெரியும். அப்போ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படுது. அது எதற்கு சமானம் சொன்னார்? ரஜோகுணத்தில் இருப்பவனிடத்தில் ஆசை இருந்தால் அந்த ஆசையை நீக்குவதற்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படுது. 3வதாக என்ன சொன்னார்னா, தசையால் கர்ப்பம் மூடப்பட்டுள்ளது போல, அது எதற்கு சமானம்னா,
தமோ குணத்தில் இருப்பவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை. தசையால் கர்ப்பம் மூடப்பட்டு இருக்கிறது என்றால் கர்ப்பப்பையுக்குள் இருக்கக்கூடிய குழந்தை தசையால் மூடப்பட்டு நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை நமக்கு தெரிய வேண்டும் என்றால் காலம் கனிந்து வந்து அந்த குழந்தை வெளியே வருகின்ற பொழுதுதான் நமக்கு தெரியுமே ஒழிய, எப்படி பூணு ஊதி புகையை நீக்கினோமோ, எப்படி சோப்பு தண்ணியை போட்டு அழுக்க எடுத்துட்டோமோ அப்படி அந்த குழந்தை வெளியில் எடுக்க முடியாது. அது காலம் கனிந்து வெளியே வர வேண்டும், அதுவரை காத்திருக்க வேண்டும். தமோ குணத்தில் இருப்பவனுக்கு ஆசை எப்படிப்பட்டதுன்னா அது அப்படி மற்றவங்களால நீக்க முடியாது. எப்படி அந்த குழந்தை தனக்கென்று ஒரு நேரம் வருகின்ற பொழுது தானாகவே வருவதற்குண்டான முயற்சி இருக்கிறதோ, தமோ குணத்தில் இருப்பவன் இடத்தில் இருக்கக்கூடிய ஆசையும் அவனுக்காகவே உணர்வு வந்து, ஐயோ இது தேவையில்லை, இந்த ஆசையை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற காலம் வரும் வரை கணிந்து, அந்த காலம் கணிந்து வருகின்ற வரையும் காத்திருக்க வேண்டும். அப்ப அந்த ஆசையை எப்படி மூணா பிரிச்சு அழகா சொல்லிட்டாரு பாருங்க பகவான் 38 சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்லிட்டாருன்னா, இப்படி எல்லாம் இது எல்லாம் இந்த ஆசை மூடி இருக்கிறது போல ஆசை என்னும் திரையால் ஆத்மஸ்வரூபம் மூடப்பட்டிருக்கிறது. ஏன் நமக்கு ஆத்மஸ்வரூபத்தை தெரிய மாட்டேங்கிறதுனா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆசையாகப்பட்டது பலவிதமான வஸ்துக்கள் மீது, நாம ரூபத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் மீது தான் நம் கவனம் செல்கின்றது ஒழிய உண்மையான என் மீது எனக்கு கவனம் செல்வதில்லை. காரணம் அந்த ஆசை. எப்படி சொல்லிருக்காங்க, நாம ரூபத்தில் இருக்கக்கூடிய வஸ்து. ஏன்னா பக்தியில இருக்க, பக்தி யோகத்துல பக்தியை பற்றிய விளக்கமா சொல்ல போறேன். நம்ம இன்னும் ரொம்ப டீப்பா பக்தியை பார்க்க போறோம். அப்போ நமக்கே தெரியும். அப்போ இவ்வளவு அழகாக அந்த 38வது ஸ்லோகத்துல அந்த ஆசைக்கு உண்டான ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்து, அந்த ஆசை எப்படி ஆத்மஸ்வரூபத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றது. அப்ப அந்த ஆசை ஆத்மஸ்வரூபத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஸ்லோகத்துல இன்னமும் வரப்போற இது இன்னும் ஸ்லோகம் போகும்போது இன்னும் இது கொஞ்சம் கூட டீப்பா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறாரு. இது நமக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியா இருக்கும், புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும், நாம என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒரு அற்புதமான சுலபமான வழியாக மாறப்போறது பாருங்க. 39வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, குந்தியின் மகனே விருப்பம் எனப்படும் நிறம்பொன்னா தீ ஞானிக்கு நித்திய பகையாய் ஞானத்தை சூழ்ந்து இருக்கிறது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்க. குந்தியின் மகனே விருப்பம் எனப்படும் இந்த நிறப்பொன்னா தீ, இந்த ஆசை இருக்கே, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. அப்பா ஆசைப்பட்டது கிடைச்சு போச்சுவா, இனிமே எனக்கு ஆசையே கிடையாது. நான் இன்னைக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சிருக்கு, அப்பா எனக்கு இனி அந்த ஆசை போச்சுப்பா அப்படின்னு சொல்ல முடியுமோ? எவ்வளவுக்கு எவ்வளவு நாளைக்கே ஐஸ்கிரீம் கிடைச்சா சந்தோஷம், நாளைக்கும் வேணும், அதுக்கு அடுத்த நாள் வேணும், 1 போய் 2, 2 போய் 3. இந்த ஆசைங்கிற தீ, இந்த தீயில நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நெய்ய ஊத்துறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு விறக போடுறீங்களோ, சமித்த போடுறீங்களோ, அது இன்னும் கொழுந்து விட்டு எரியும். அதை போட அணைஞ்சிருமா? நெய்ய விடுறோமே, இந்த அக்னியில ஹோமத்துல நெய்ய விட்டு இருக்குன்னு அணைஞ்சிருமான்னு அணையாது. அதுல இன்னும் சமித்த போடுறோமே, வரட்டிய போடுறோமே, அணைஞ்சிருமான்னு அணையாது. அது இன்னமும் வளரும். அதே மாதிரிதான் இந்த ஆசையாகப்பட்டது. அதற்கு தீனி போட என்ன ஆகும்னா அதுக்கு திருப்தியே கிடையாது, போருங்கிற மனமே வரவே வராது. அது இன்னமும் பொழுது விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் இன்னைக்கு ஒன்று இருக்கு. நீ எதை ஆசைப்படுற அதை முழுசா அனுபவிச்சு தீர்த்துருன்ட்டு அனுபவிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அது தீர்க்க முடியாது. அதுதான் ஹியூமன் சைக்காலஜி. நல்லா புரிஞ்சுக்கணும். Once you start enjoying it, then you can never stop it. ஏன்னா அதை அனுபவிக்க தீயில நெய்ய ஊத்த எப்படி அந்த தீ இன்னமும் கொழுந்து விட்டு எரிஞ்சு இன்னும் ஊனுன்னு எரிஞ்சுட்டே போகுமோ, ஒரு விஷயத்தை நீ அனுபவிக்க அது இன்னும் பன்மடங்கு வேணும்னு சொல்லி கேட்டு வளர்ந்துகிட்டே போகும். You can never put a full stop. As long as you keep feeding your desire, it keeps on burning with ferociousness.
அது அப்படிப்பட்ட ஒரு அந்த அந்த ஆசையினோட சக்தியை பகவான் சொல்றாரு. நாம் அதை கொஞ்சம் கவனிக்காம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளை சாப்பிட்டுடும். எப்படி ஒரு தீயாகப்பட்டது சரியான நேரத்தில் அணைக்கப்படுவது இல்லையோ, அது அங்கு என்னெல்லாம் இருக்கோ அத்தனையுமே அழித்து விடும் அந்த தீயாகப்பட்டது. பிறகு தானும் அழிந்து விடும். எல்லாத்தையும் எரிஞ்சு முடிஞ்செல்லாம் அவனோட புஷ்னு தீயும் போயிடும். ஆனா அந்த தீ தன்னை அழித்துக் கொள்வதற்கு முன் பல விஷயங்களை அழித்திருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஆசை என்பது இதற்கு தீனி போட போட என்ன ஆகும்னா, அது இன்னும் வேணும் வேணுங்கிறப்போ தன்னை சுற்றி இருக்கக்கூட பல விஷயங்கள் தன் குடும்பத்தில் இருப்பவருடைய நிம்மதியை துளைக்கும். ஒண்ணு பாருங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தர் இருந்தா போறாங்க, ஆசைக்கு அடிமைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் அவருடைய அந்த ஆசையின் அடிமைத்தனத்திற்கு அவருக்கு அதற்குண்டான முயற்சியில் இறங்கி இறங்கி என்ன ஆகும்னா பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் சஃபர் பண்ண வேண்டி வரும். ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன், இன்னைக்கு இப்ப நிறைய பேருக்கு இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துங்க, நீங்க இருக்கிற ஃபேமிலி சிச்சுவேஷன், பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், ஏன் எதுக்கு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும், எனக்கு தெரிஞ்சு சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சம்பாதிக்கிறவா ரொம்ப கம்மி. ஏன்னா நான் எவ்வளவோ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டு இவ்வளோ பேர்கிட்ட இதை பற்றி இன்ட்ராக்ட் பண்ணுவேன். நான் சொல்லுவேன், நீங்கள் சம்பாதிக்கிறால எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா ஒரு அசட்டு சிரிப்பு தான் சிரிப்பாங்க. சார் அதுக்கெல்லாம் எங்கே சார் பணம் மிச்சம் வருது, இதுக்கு இஎம்ஐ கட்டணும் அதுக்கு இஎம்ஐ கட்டணும் அதுக்கு இஎம்ஐ கட்டணும். அதனால என்ன ஆகிறது அப்படின்னா, இவ உடம்ப அழிச்சுக்கிறா, உறவின் சுகம் கிடைப்பதில்லை அவர்களுக்கு, எல்லாம் ஓடுறா, அப்படியே ஓடி போறா, ஓஞ்சி போய் வீட்டுக்கு வரா. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசுறதுக்கு சக்தி இல்லை, என்ன பேசணும்னு தெரியல, எந்த டாபிக் எடுத்தாலும் பணம், ஆசை, ஆசையை தூண்டு கூட. டிவியை ஓபன் பண்ண அந்த மாதிரி சேனல் பார்க்கறாங்க, யூடியூப் ஓபன் பண்ணினா எவன் வந்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய 10,000 ரூபாயை எப்படி ஒரு கோடியாக மாற்றுவது, எங்கிட்ட வாங்க, நான் வகுப்பெடுக்கிறேன், அதை நீங்க சேருங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய 10,000 ஒரு கோடியா மாற்றலாம்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் அதுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு, வியூவர்ஸ் இருக்கு. இதை எப்ப நிறுத்த முடியும், இந்த ஓட்டத்தை எப்ப நிறுத்த முடியும்? நான் அவள்கிட்ட கேட்பேன், என்கிட்ட ட்ரைனிங் வர எல்லா கார்பரேட்டுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு அவள்கிட்ட கேட்பேன், when will you stop this? தெரியல, எவ்வளவு கிடைச்சா நிறுத்துவீங்க தெரியல. அப்ப என்ன ஆகும்னா, by the time this fellow is out of job, அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் அவுட் ஆஃப் ஜாப் கூட ஒரு 50 years கிராஸ் பண்ணும்போது slowly he will realize how much he has damaged himself. இவன் டேமேஜ் ஆனதுனால இவன் குழந்தைகளுக்கு இவன் எப்படி பாரமா மாறுவான். என்ன இப்ப இவனால இவனை பார்த்துக்க முடியல, அந்த குழந்தைக்கு என்னெல்லாமோ போன இப்ப இவனால பண்ண முடியாது, உடம்பு ஓஞ்சு போச்சு, வியாதிகள் அது இதுன்னு சொல்லி. அப்ப என்னன்னா அந்த குழந்தை சஃபர் பண்ண ஆரம்பிக்கிறது. கணவனால மனைவிக்கு அவஸ்தை, மனைவினால கணவனுக்கு அவஸ்தை, 2 பேர்னால பிள்ளைகளுக்கு அவஸ்தை, இவானால பெற்றோர்களுக்கு அவஸ்தை. உயிரோட இருந்திருந்தாங்க, ஐயோ என் குழந்தை இப்படி கஷ்டப்படுறது நம்மளுக்கு அவஸ்தை. அதுதான் அந்த தீ மாறிங்க இந்த ஆசை. அது பரவ ஆரம்பிச்சு பரவி இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சு அப்புறம் தான் அது அழியும். அதே மாதிரி இந்த ஆசையில இருக்கிற we are running behind something which is never going to give you satisfaction in your life. அதுதான் இந்த இடத்துல சொல்றேன், நேரம் போனா தீ, எப்படி அந்த தீக்கு தீனி போட்டுக்கிட்டே இருந்தா அது வளர்ந்துக்கிட்டே போகுமோ, அந்த ஆசையும் அது போல் தான், அது வளர்ந்துட்டே போகும். ஏன்னா ஒன்ஸ் ஆசை வந்ததுல நீ தீனி போடாம இருக்கவே மாட்டேன், தீனி போட்டே தீர்வு. அதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அதை ஞானி எப்படி பார்க்கறான். நான் தான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஞானிக்கு வந்து ஆசையை கிடையாது, ஏன்னா அதை அவன் நித்திய பகையாக பார்க்கிறான். தன்னுடைய ஞானத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய நித்திய பகையாக பார்க்கிறான். பகைவனா பார்க்கும்போது என் பக்கத்தில் இருக்கிற பகைவன் சொன்னா நான் ஜாக்கிரதை ஆயிடுவேன், அவனை கிட்டவே சேர்க்க மாட்டேன். துஷ்டனை கண்டால்
தூர விலக்கு. அப்போ ஞானியை பொறுத்த வரைக்கும் துஷ்டன் யாருன்னா ஆசை. அவன் அது புரிஞ்சுக்கிட்டான், விலகி போயிடுறான். அவனுக்கு அரணாக இருப்பது என்னன்னா ஞானம். அவனுடைய கோட்டை என்னன்னா ஞானம். அந்த மூளையை பயன்படுத்துறான். அந்த மூளையை பயன்படுத்தி அந்த கோட்டையாக, அந்த அறிவை அவனுடைய கோட்டையாக வைத்துக் கொண்டு பகைவர்களை உள்ளே விடாமல் தவிக்கிறான். எப்படின்னா நித்திய பகையாக. நித்திய பகையாகன்னா அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நமக்கும்னா ஆசைப்படுறவாளுக்கு சொல்றேன். ஆசைப்படுறவாளும் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஆசையை பகையா பாக்குறான். அவ எப்ப பாக்குறான்னா அந்த ஆசையால ஒரு பேர் இழப்பு வருது பாருங்க, அப்பதான் அவ பாக்குறான், ஐயோ இது செஞ்சு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. யாரோ ஒருத்தர் வந்து அட்வர்டைஸ் பண்றா, எங்க இதுல நீங்க வந்து 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுங்க, 6 மாசத்துல உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் திருப்பி தரேன் அப்படின்ட்டு. நீங்க இதெல்லாம் பார்க்கல, எவ்வளவு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரிலாம் வந்து மக்களை ஏமாத்திட்டு போயிருக்கான். எல்லாத்தையும் கொண்டு போய் பணத்தை போடுறான், போட்டவன் ஏமாந்து போறான். அப்பதான் அவனுக்கு அந்த புத்தி வருது, ஐயோ இப்படி ஏமாந்து போயிட்டோமே, இந்த பணத்து மேல நமக்கு இருக்கிற ஆசைனால தான் இப்படி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குதான் அந்த பகையை நான் பாக்குறேன். அதை அப்பவும் பார்க்க முடியாதவன் எவ்வளவு பேர் இருக்கான். அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்க அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா இப்படிதான் ஏமாத்தும், இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம்னா அடுத்த வேலை அதுல போவோம். அது முடியாது. சரி, இதை வெளியில இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் பார்த்தேடா, அவனுக்கும் தெரியாது, அவன் தான் பணத்தை போட்டு ஏமாந்துட்டானு. நாம போடாம இருக்க வேணா வேற ஒருத்தன் புதுசா வருவான், ஃபைனான்ஸ் கம்பெனி, அவன் வேற விதமா விளம்பரம் பண்ணுவான். அப்ப இவன் அதை பார்ப்பான், டே அவனை மாதிரி இல்லைடா இவன் வேற மாதிரி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் போட்டு அவனையும் ஏமாந்து தொடர்ந்துட்டே இருக்கேன். ஏமாத்துற ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கா, ஏமாறுற ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கா. ஏன் ஏமாந்து போறான்னா, ஏமாந்து போறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பா. ஏன்னா ஏமாந்து போறவனுக்கு ஆசை காரணம். ஏன் ஏமாந்து போகிறான்? ஆசையினால் தூண்டப்பட்டு. ஆசைங்கிறது ஒண்ணு இல்லைன்னா நம்ம ஏமாறுறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே நிறைய பேர் பாருங்க, எங்கிட்ட வாங்கும் நான் இந்த மந்திரிச்சு தரேன் உங்களுக்கு பலன் கிடைக்கும்ன்ற அவர்கிட்ட போறது, அவர் ஏதோ அதை கேட்கிற இதை கேட்கிற பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணி வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறான். இன்னும் போறான், இங்க சரியில்லை அங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைர் இருக்கிற வரைக்கும், ஆசை இருக்கிற வரைக்கும் எப்படின்னா அந்த ஆசையை படக்கூடியவன் இப்பொழுதோ ஒரு காலகட்டத்தில் சில நேரங்களில் அதை பகையாக பார்க்கிறான். ஆனால் ஞானியாகப்பட்டவன் அதை நித்திய பகையாக பார்க்கிறான். அதனால எப்படின்னா அவன் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறான். There is not a single scratch on his body. ஏன்னா அந்த கத்தியை தள்ளி வச்சுட்டான், எங்கிட்டே வராதப்பா அப்படின்னா. அதற்கு எது காரணம்? ஞானம். ஞானம்ங்கிறது என்ன? அறிவு சார்ந்தது. அறிவுன்னா மூளை சார்ந்தது. எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து 39 சொல்லி 40வது ஸ்லோகத்தை நம்ம டச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 2-3 ஸ்லோகம் தான் இருக்கு, 43 ஸ்லோகம் தான் இருக்கு. அது அடுத்த வாரத்தில் நம்ம முடிச்சிடலாம். 40வது ஸ்லோகத்தில் ஜஸ்ட் ஒரு என்ட்ரி போடுவோம். இந்த 5 நிமிஷத்துல எவ்வளவு பார்க்க முடியும். இந்திரியங்களும் மனமும் புத்தியும் இதற்கு நிலைக்களன் என்பர். இவற்றால் இது ஞானத்தை சூழ்ந்து மனிதனை மயங்கி வைக்கிறது. இந்திரியங்களும் மனமும், இது புத்தியும் இதற்கு நிலைக்களன். 3 சொல்லியிருக்காங்க. ரொம்ப இதை டீப்பா பார்க்கணும். இந்திரியங்கள், மனம், புத்தி. புத்தினா அறிவுன்னு நான் சொன்னேன், அதுதான். ஆனா எதை பத்தின அறிவுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் பகவான் இந்த இடத்துல சொல்றாரு. இவற்றால் இது ஞானத்தை சூழ்ந்து. அப்ப புத்தியும் ஞானமும் என்ன விஷயம்னா 41வது ஸ்லோகத்துல போகும்போது அதையே வேற விதமா சொல்ல போறாரு. ஞானம் விஞ்ஞானம் சொல்ல போறாரு. அந்த இடத்துல நாம அதை இன்னும் கொஞ்சம் கூட விவரமாக பார்ப்போம். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தோட மட்டும் நம்ம டச் பண்ணிட்டு போயிடும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஆசை பற்றி. அப்போ ஆசை எங்கே இருக்கிறது, என் பகைவனாகப்பட்டவன் எங்கே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டால் என்னால் அந்த பகைவனை கையாள முடியும்.
இல்லையா? ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் நோ வேர் மை எனிமி இஸ். எங்க இருக்கான்? இந்திரியம், மனம், புத்தி. இந்திரியம், மனம், புத்தினா என்னன்னா இந்த 3 விஷயங்கள் அல்லது பஞ்ச கோஷங்கள். என்னது? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அதை நம்ம அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் கொஞ்சம் கூட டச் பண்ணி பார்ப்போம். அப்போ இங்க என்னன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பொருளுக்கென்று ஆசையை உருவாக்கக்கூடிய சக்தி கிடையாது. எந்த பொருளுக்குமே ஆசையை தூண்டிவிடக்கூடிய சக்தி கிடையாது. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம 2வது அத்தியாயத்துல பார்த்தோம். அந்த வஸ்துவுக்கு ஆசையை தூண்டிவிடக்கூடிய சக்தி இருந்தால் அது எல்லாரிடத்திலும் ஆசையை தூண்டிவிடும். இப்ப நெருப்புக்கு சுடுவது என்கின்ற ஒரு குணம் இருக்கிறது. யார் தொட்டாலுமே சுடும். இல்ல இவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி, தொட்டா சுடாது. இல்ல இவர் மகா பெரிய ஞானி, இப்ப மகா பெரியவாள் இருக்கு, மகா பெரியவாள் நெருப்பு தொட்டாலும் அவனுக்கு சுடாம இருக்குமோ? ஆதிசங்கர நெருப்பு தொட்டா அவருக்கு சுடாம இருக்குமோ? சுடதான் செய்யும். அவளுடைய தாங்கிக்கிற சக்தி வேற மாதிரி இருக்கும். நெருப்பு சுடதான் செய்யும். ஏன்னா அது நெருப்பினுடைய இயல்பு. ஆகவே யார் தொட்டாலும் அது சுடும். வஸ்துவுக்கு ஆசையை தூண்டிவிடக்கூடிய இயல்பு கிடையாது. அதனாலதான் எல்லாருக்குமே எல்லா வஸ்து மேலேயுமே ஆசை வர்றது கிடையாது. 2வது, அந்த ஆசையாகப்பட்டது உடனடியா வந்துருங்க ஒரு வஸ்து மேல வர்றது கிடையாது. அந்த வஸ்துவின் மீது நம் கவனம் மீண்டும் மீண்டும் செல்ல, எப்படி அந்த கவனம் எதன் மூலியமாக மீண்டும் மீண்டும் செல்கிறது என்றால் ஐம்புலன்கள் மூலியமாக. கண் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கின்ற பொழுது அது நமக்குள் மனதில் பதிந்து விடுகிறது. காது ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கேட்கின்ற பொழுது அது நம் மனதில் பதிந்து விடுகிறது. மூக்கு ஒரு வாசனையை மீண்டும் மீண்டும் உணர்கின்ற பொழுது அது நமக்குள் பதிந்து விடுகிறது. அப்போ ஒரு ஷாட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அது ஆசையாக பதிந்து விடுமான பதியாது. On a repeated exposure to a certain thing through any one of the senses, அதுக்கப்புறம் தான் அது மனசுல போய் பதியுது. மனசுல பதிஞ்ச அப்புறம் அது அறிவை தூண்டி விடுது. ஏன்னா அவன் புத்தியும் அது மாதிரிதான் இருக்கு. எதை பத்தின அறிவை தேடி போறான்னா அது சார்ந்த அறிவை தேடி போறான். எந்த அறிவை அவன் அடைந்தானோ அந்த அறிவு சார்ந்த விஷயங்களில் தான் அவனுக்கு ஆசை. இனிப்பை பற்றி மிகவும் தெரிந்து கொண்டவன் இனிப்பின் மீது அவனுக்கு ஆசை அதிகமாக. ஏன் பாவக்காய் எல்லாருக்குமே பிடிக்கல? யோசிச்சு பாருங்க. பாவக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அவளுக்கு என்ன அறிவு இருக்குன்னா, கசப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த அறிவு இருக்குனால பாவக்காய் சேர மாட்டேங்குது. சில பேர்கிட்ட அந்த அறிவு இருக்கு. என்னன்னா, பாவக்காயை போல அற்புதமான ஒரு வெஜிடபிள் கிடையாது, அது கசப்பானது, அதுக்குன்னு ஒரு தனி சுகம் இருக்கு. அவளுக்கு அந்த அறிவு இருக்கும்போது அவன் பாவக்காய் மேல ஆசை வைக்கிறான். ஏன்னா ஒரு சிம்பிள், ஏன்னா இந்த ஒரு காய் கொஞ்சம் எப்பவுமே டிபேட்டபிள். கீரை எடுத்துக்கலாம். அப்ப நம்ம எந்த மாதிரி அறிவை வளர்த்து வைத்திருக்கின்றோமோ அது சார்ந்த விஷயங்களில் நம்முடைய ஆசை கவனம் போகும். அந்த விஷயத்தில் மீண்டும் மீண்டும் கவனம் போகின்ற பொழுது அது ஆசையாக மனதில் பதிந்து விடுகிறது. மனதில் பதிந்த பிறகு மனம் ஓங்கி விடுகிறது. ஓங்கிய பிறகு என்ன செய்கிறது? அந்த ஆசையை நிறைவேற்றும் முயற்சியில் அது இறங்குகிறது. நிறைவேற்றும் முயற்சியில் அது இறங்குகின்ற போதுதான் மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். அதுதான் இந்த இடத்துல சொல்ற. நான் இந்த வகுப்பு இதோட முடிச்சுப்போம். நீங்க வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அடுத்த வகுப்புல பாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? சரி. ஓம் பூர்ணமத
பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. Thank you. No, today's class was very exciting. Thank you very much. So Very, very good, applicable today in life. ஓகே, அதுதான். ஏன்னா பகவத்கீதை அந்த லெவலுக்கு கொண்டு போகலைன்னா நமக்கு பகவத்கீதை டிட்டாச் ஆகிடும். ஆமாம் ஆமாம். டிட்டாச் So ஆகிடும். it was very good. Thank you so much. Thank you, sir. தேங்க்யூ. என்னாச்சு, போன கிளாஸ் அட்டன் பண்ண முடியல?